இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு த ஆட்டோமேட்டிக் மில்லியனர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இதை எழுதினவர் டேவிட் பாக் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. நம்ம ஊருக்கு இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இந்தியன் மென்டாலிட்டிக்கு அவசியமா அப்படின்னு சில சமயம் இந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் போது தோணும். ஏன்னா சில டிசிப்ளின்ஸ்லாம் நமக்கு இன்பில்ட்டா நம்மளோட கல்ச்சர்லயே வந்துடுது. ஆனா இதுல சில டேக்அவேஸ் நமக்கும் கிடைக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல முன்னாடி குளோபலைசேஷனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற, குளோபலைசேஷனுக்கு அப்புறமா நம்ம வாழற வாழ்க்கை வேற. முன்னாடிலாம் ஒருத்தர் ஏர்ன் பண்ணி ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியே வாழ்ந்த காலம் உண்டு. அதுக்கப்புறமா ஒருத்தர் ஏர்ன் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க வாழ்ந்த காலம் உண்டு. இப்ப 2 பேரும் சம்பாதிச்சு அப்ப கூட போறலங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு பற்றாக்குறை மைண்ட் செட் நமக்கு வந்தது நிஜம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் ஒரு இடத்துல. இந்த புஸ்தகத்துல சில பாயிண்ட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு அமெரிக்கனைஸ்டு புக்கு. அதனால அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த புக்லாம் இருக்கும். இருந்தாலும் சில டேக்அவேஸ் இருக்கு. இந்த புக்கு யாருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும், சும்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. ஒரு 20 வயசுல சேமிக்க ஆரம்பிச்சு ஒரு 55 வயசுல ரிட்டையர் ஆகணும்னா நிறைய பணத்தோட, அதுக்கு தான் இந்த புஸ்தகம் சில டிப்ஸ் கொடுக்கறாங்க. இந்த புஸ்தகத்துல இதுல சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. என்னன்னா, முதல்ல நீ நிறைய சம்பாதிச்சாதான் பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உனக்கு டிசிப்ளின் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. 3வது பாயிண்ட், லாட்டே ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த புஸ்தகத்துல முதல் சாப்டர்ல ஜிம் அண்ட் சூ மெக்கென்டேர் அப்படிங்கிற 2 பேர் ஒரு 50 வயசுல இந்த ஆத்தர் கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்கறதுக்காக வராங்க. அவங்க வரும்போது அவங்க கிட்ட பேசும்போது இந்த ஆத்தருக்கே அவங்க மேல ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வருது. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப சாதாரண சம்பளக்காரங்க. ஆனா 50 வயசுல அவங்களால அவ்வளோ பணம் சேர்க்க முடிஞ்சது எப்படி, மில்லியன்ஸ் ஆஃப் மணி எப்படி சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. உடனே அவங்க கிட்ட அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. அவங்க கிட்ட பேசும்போது வந்த ஐடியா தான் இந்த புஸ்தகத்துல அவர் கொடுக்கிற சஜஷன்ஸ். பொதுவா நம்ம மாசம் சம்பளம் வாங்கின உடனே என்ன செய்வோம், எல்லா பில்ஸையும் செட்டில் பண்ணுவோம். ஏதாவது கடன் இருந்தா அடைப்போம், ஏதாவது இஎம்ஐ கட்டணும்னா கட்டுவோம். அதுதான் நம்ம பொதுவா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, பே யோர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. முதல்ல உனக்கு நீ ஏதாவது ஒரு பணத்தை பே பண்ணிக்கோங்கிறாரு. அந்த பணத்தை தனியா எடுத்து வைங்கிறாரு. அதோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணுங்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு மாசம் 25,000 ரூபாய் தான் சம்பளம், விச் இஸ் எ வெரி லோ இன்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதுல முதல்ல அவனுக்கு உண்டான ஒரு பணத்தை தனியா எடுத்து வைக்க சொல்றாரு. அது ஒரு மேக்சிமம் 15%, மினிமம் 4% ஆஃப் த இன்கம் அப்படி எடுத்து வச்சாங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். அடுத்தது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள விட சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் சீக்கிரம் ரிச் ஆக முடியும். அதாவது நம்ம ஒரு வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருப்போம், அந்த அமௌண்ட்டை இஎம்ஐயா வச்சு ஒரு வீடை ஓன் பண்ணும்போது அந்த வீடு நமக்கு சொந்தமாகுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது பாசிபிளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே ஒரு அமெரிக்கன் லைஃபை வச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இருந்தாலும் இந்த பாயிண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், இதுக்கெல்லாம் ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு, இந்த புஸ்தகத்துல டிசிப்ளின் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு நல்ல இன்வெஸ்டர் கன்சல்டன்ட், பினான்சியல் கன்சல்டன்ட் போனாலும் அவங்க சொல்ற முதல் விஷயம், உங்களுக்கு நல்ல டிசிப்ளின் வேணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள நீங்க என்டர் ஆறேன்னா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிசிப்ளின் வேணும் தான் எல்லா பினான்சியல் அட்வைசர்ஸும் ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு கீவேர்டு சொல்றாங்க. அதாவது உனக்கு மாசம் ஒரு சம்பளம் கிரெடிட் ஆகும் இல்லையா உன் அக்கௌண்ட்ல, அப்ப முதல்ல ஆட்டோமேட்டிக்கா
உன்னோட சேவிங்ஸ்குள்ள சில அமௌண்ட் போற மாதிரி நீ செட் பண்ணி வச்சிரு. ஏன்னா நீயா அதை டெபாசிட் பண்ணணும்னா உனக்கு கை வராது. ஏதாவது ஒரு செலவு இருக்குங்கிறது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த சேமிக்கிறதுங்கிறத நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு சம்பளம் கிரெடிட் ஆன உடனேயே அந்த அமௌண்ட் உன்னோட சேவிங்ஸ், அதாவது உனக்கு நீ பே பண்ணிக்கிற இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், த லாட்டே ஃபேக்டர். பிகமிங் அன் ஆட்டோமேட்டிக் மில்லியனர் ஆன் ஜஸ்ட் a few dollars a day அப்படிங்கிறது தான் சாப்டர் செகண்ட். த லாட்டே ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த அவங்க குடிக்கிற காஃபியை லாட்டேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 காஃபி குடிக்கிறது, இல்ல ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். இல்லாட்டி நிறைய ஷாப்பிங் பண்றது, சும்மா வாரம் போய் ஏதாவது வாங்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, அது என்ன ஹேபிட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு செலவு பண்ற காசை ஒரு சேவிங்கா நீ உனக்காகவே வச்சுக்கோ தனியா. அது உந்த காசு உனக்கு தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. உனக்கு மேலதான் நீ ஸ்பெண்ட் பண்ணிக்க போற. ஆனா அந்த பொருள்ல இல்ல. உதாரணத்துக்கு 4 காஃபி குடிக்கிறோம்னா 2 காஃபிக்கு உண்டான காசை தனியா எடுத்து வைங்கிறாரு. ஒரு காஃபி 25 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா 2 காஃபி 50 ரூபான்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் நீ தனியா எடுத்து ஒரு உண்டியல்ல போடு. அது ஒரு சேவிங்ஸா வெயி. அந்த 50 ரூபாய் இன்டூ 365 டேஸ்னா எவ்வளவு அமௌண்ட் வருது பாரு. அது ஒரு வருஷத்துக்கு உண்டான காசு உனக்கு சேவ் ஆகுது. அதுவே 30 வருஷம் சேவ் ஆச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்றாரு. அதான் இந்த லாட்டே ஃபேக்டர். உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒத்துமை இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்னாலே வாரன் பஃபே தான் எல்லாருமே உதாரணமா காட்டுவாங்க. அவர் அவரோட முதல் ஷேரை ஸ்டாக்கை 11 வயசுல வாங்கினாரு. அடுத்த ஒருத்தர் ரே டாலியோங்கிறவர் 12 வயசுல வாங்குறாரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த புஸ்தகத்தோட ஆத்தர் டேவிட் பாக் அவர் 7 வயசு இருக்கும்போது அவங்க பாட்டி மெக்டொனால்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போய் பர்கர் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க சாப்பிடும்போது அந்த பையன் கிட்ட சொல்றாரு, டேவிட் கிட்ட அவங்க பாட்டி சொல்றாங்க, உலகத்துல 3 விதமான மக்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் மெக்டொனால்ட்ஸ்ல சாப்பிடுவாங்க, அவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி மெக்டொனால்ட்ஸ்ல வேலை பண்ணுவாங்க. 3வது ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க இந்த மெக்டொனால்ட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அவங்க பாட்டி தான் முதல்ல சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா முதல் ஷேர் மெக்டொனால்ட்ஸ் ஸ்டாக் வாங்கறதுக்கு பணம் கொடுக்கறாங்க அவங்க பாட்டி. 7 வயசுலயே அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறாரு. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இந்த டேவிட் பாக் பின்காலத்துல ஒரு பெரிய பினான்சியல் கன்சல்டன்சி வைக்கிறாரு. மார்கன் ஸ்டான்லியோட வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அவர் தான் இந்த புக்கை எழுதுறாரு. அவர் பை சேவிங் ஜஸ்ட் a little every day you could retire early and be rich அப்படின்னு சொல்றார். தினம் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்றதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்குமே நிறைய செலவுகள் இருக்கும். தினமும் நமக்கு எமர்ஜென்சியா நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வரும், நம்ம எதிர்பார்க்கிற செலவுகள் வரும். அப்படி இருக்கும்போது எது எப்படி இருந்தாலும் நமக்கு நாமே காசு தனியா எடுத்து வச்சுக்கிறது, நம்ம மேல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத தனியா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒண்ணு வச்சு, அதாவது எல்லா சமயமும் நமக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. சில காலம் வேலையே போயிடலாம், இல்ல நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போகலாம், லாஸ் ஆஃப் பேல போகலாம், இல்ல நமக்கு தெரிஞ்ச இல்ல நம்மளோட லவ்டு ஒன்ஸ் யாருக்காவது உடம்புக்கு வரலாம். அப்படிலாம் இருக்கும்போது செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்போ அதுக்குன்னு ஒரு தனியா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்து வைக்க சொல்றாங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னு தனியா எடுத்து வைக்க சொல்றாங்க. இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பில்ஸை பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு 2-3 கடன், கார் இஎம்ஐ, ஹவுஸ் இஎம்ஐ,
இந்த வேற ஏதாவது பர்சனல் லோன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஎம்ஐ தனியா வச்சிருந்தோம்னா எல்லாத்தையுமே ஒரே இடமா கொண்டு வந்து எதுல கம்மியான பர்சன்டேஜ் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்க பார்க்க சொல்றாங்க. so that we pay the bills ரொம்ப ஈஸியா. அதே மாதிரி வீடு வாங்கறத பத்தியும் அவர் அதே தான் சொல்றாரு. வீடு வாங்கினா மட்டும் போராது, அதுக்குண்டான இஎம்ஐ கட்டும் போது எல்லாரும் மாசம் இஎம்ஐ கட்டுவோம். அப்படி இல்லாம பை மந்த்லி கட்ட சொல்றாரு. அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை கட்ட சொல்றாரு. அப்படி கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல வருஷத்துக்கு 12 இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக 13 இஎம்ஐ கட்டினோம்னா 3 வருஷத்துக்கு உண்டான இஎம்ஐய சீக்கிரம் முன்னாடியே முடிச்சிடலாம். அதனால நம்மளோட பர்சன்டேஜ் ஆஃப் பேயிங் இது இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா பண்ணி டு த பேங்க், அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த புக்ஸ்ல சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ரிச் பீப்புள் எல்லாத்தையும் வாங்குவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது தன் கையில இருக்கிற காசு தான் அவங்க முக்கியம்னு நினைப்பாங்க. ரிச்சர் பீப்புள் ஸ்பெண்டிங் முக்கியம்னு நினைக்க மாட்டாங்க. பாக்குறதெல்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம ரிச்சா ஆகணும்னா முதல்ல நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றத கம்மி பண்ணணும். எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும், எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம அதில் டெம்ப் பண்ணாலும், அதை வாங்கறதுக்கு முன்னாடி அது நம்மள ரிச்சா ஆக்குமா இல்ல நம்மள ஸ்பெண்டிங் பர்சனா ஆக்குமாங்கிறத கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு நம்ம கிடைக்குதுன்னு வாங்கிடுவோம். ஆக்சுவலா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம் இல்லையா, நம்ம திருப்பி கட்டும்போது அதை நெகோஷியேட் பண்ண முடியும். அப்படி அந்த உங்களோட பேங்க்ல நெகோஷியேட் பண்றதுக்கு அவங்க அலோ பண்ணலைன்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த பில்ஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகோசியேஷனுக்கு உங்ககிட்ட வருவாங்க. சரி, இத்தனை % குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாரு. அதே மாதிரி எப்படி எது போனாலும் இதுல திருப்பி இந்த புக்ல இன்சிஸ்ட் பண்ற 2 விஷயம், பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உன்னோட சம்பளத்துல கால்வாசி பங்கோ இல்ல அரைவாசி பங்கு முடிஞ்சா கூட ஒன்னு பேர்ல தனியா எடுத்து வை அப்படிங்கிறாங்க. அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சாப்டர் 8 தான் இந்த புக்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசக்கூடிய ஒரு புக்ல கிவிங்க பத்தி பேசுறாங்க. மேக் எ டிஃபரன்ஸ் வித் ஆட்டோமேட்டிக் டீத்திங் அப்படின்னு. அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு தடவை சொன்னாரா, we make a living by what we earn, we make a life by what we give அப்படின்னு. இவர் இந்த டேவிட் என்ன சொல்றாருனாக்கா, கண்டிப்பா உன்னோட வருமானத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை நீ சேரிட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சில பேர் நினைக்கலாம், நமக்கு கிடைக்கிறத பணமே கம்மி, அதுல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, இவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லியாச்சு, பில் பே பண்ணணும்னு சொல்லியாச்சு, இது எங்க இருந்து சேரிட்டி கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் வரும். ஆனா ஒரு அட்லீஸ்ட் 2% இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு உண்டான மைண்ட் செட்டை கொண்டு வரணும். சேரிட்டி கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றது, கிவர் ஆஃப் மணியா நம்ம இருந்தோம்னாக்கா 2 விஷயம் நமக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஒன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வெல்தி பர்சன், நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கற அளவுக்கு நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள இன்னும் வளர வைக்கும். இன்னொரு செகண்ட் பாயிண்ட் அது நமக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் கொடுக்கும்போது கண்டிப்பா ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆக இந்த புத்தகத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும்னா, நீ எவ்வளோ கம்மியா சம்பாதிச்சாலும் உன்னால கண்டிப்பா ஒரு மில்லியனரா ஆக முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் சுலபமா நம்மளால செய்ய முடியும். வருஷத்துக்கு 13 இஎம்ஐ கட்டும்போது நம்ம இன்னும் நிறைய சேர்க்க முடியும். இது 3மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த புஸ்தகத்துல இருந்து. இந்த புக்ல சில கொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரிமெம்பர், இன்ஸ்பிரேஷன் அன்யூஸ்ட் இஸ் மியர்லி என்டர்டெயின்மெண்ட். டு கெட் நியூ ரிசல்ட்ஸ் யூ நீட் டு டேக் நியூ ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கும் போதோ இது மேனேஜ்மெண்ட் புக் படிக்கும் போதோ நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆனா அந்த டிப்ஸை நம்ம அப்ளை பண்ணலன்னா இது என்ன ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் நமக்கு இருக்குமே தவிர நமக்கு எந்த விதத்திலயும் உபயோகப்படாது.
ஆக எது படித்தாலும் எது தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நம்மளால் அப்ளை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம ஏழையாக இருக்கணுமா, மிடில் கிளாஸாக இருக்கணுமா, இல்லை ரிச்சாக இருக்கணுமான்னு. எந்த முடிவுக்கு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நாமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த புக்கில் நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது. அவசியம் படிக்க வேண்டிய புக்கு. தேங்க்யூ.